Anyone just give a recap of the last class? Yes, sir, sure. Yeah, continue. Okay, so yesterday we saw about three important topics. So, which is semantic tags, non-semantic tags, and input tags. So, first we saw about semantic tags. So, which means it clearly describes the meaning of the tag. So, இது வந்து அந்த டேகோடைய அதோடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து நமக்கு டீட்டெயிலாக வந்து லைக் நமக்கு வந்து டிஸ்கிரைப் வந்து பண்ணும் அதோடைய பர்பஸை வந்து நமக்கு வந்து டிஃபைன் பண்ணும் அண்ட் அதில் நம்ம நேவிகேஷன் டேக் ஹெட்டர் டேக் மெயின் செக்ஷன் ஆர்டிக்கல் அசைட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபுட்டர் டேக் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் அண்ட் நான் சிமேட்டிக் டேக்ஸ் நான் சிமேட்டிக் டேக் மீன்ஸ் விச் இஸ் ஆப்போசிட் டு சிமேட்டிக் டேக்ஸ் ஸோ இது வந்து டஸ் நாட் டிஸ்கிரைப் அபவுட் தி மீனிங் ஆஃப் தி டேக் ஆர் கண்டென்ட் ஒரு டேக் ஆர் கண்டென்ட்டை பற்றி வந்து நமக்கு டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரைப் வந்து பண்ணாது and input tags and non-semantic tags நம்ம division tag which is also called as container tag அதை பத்தியும் பார்த்தோம் and span tag பத்தியும் பார்த்தோம் and input types so there are n number of input types available so like text number password email and tell date time file and so இதுலயே வந்து லைக் இப்போ ஃபைல்லயே வந்து யூ வாண்ட் டு சூஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ் பக்கத்துல நம்ம மல்டிபிள்ங்கிற ஒரு வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்மளால வந்து மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் செக் பாக்ஸ் அண்ட் ரேஷியோ ஸோ செக் பாக்ஸ் விச் இஸ் யூஸ்வல் டு செலக்ட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ரேடியோ அப்படிங்கிறது வந்து நமக்கு எய்தர் ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்றதுக்காக and also we show about label for tag so this is used to like இப்போ நீங்க ஒரு வெப்சைட்ல வந்து இந்த செக் பாக்ஸ் ஆர் ரேஷியோ யூஸ் பண்றப்போ உங்களால அந்த பர்டிகுலர் பாக்ஸ் இல்ல அந்த பர்டிகுலர் சர்க்கிள்குள்ள போய் கிளிக் பண்ணா மட்டும்தான் கிளிக் ஆகும் இப்போ வென் நீங்க வந்து லேபிள் ஃபார் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் லைக் நீங்க டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் ஆகும் ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்றது லேபிள் ஃபார் டேக் and also we saw about some other input types like color, range, search, URL, and also we saw about form tag. ஸோ ஃபார்ம்லயே வந்து மெத்தடுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு அண்ட் அதுல வந்து நீங்க வந்து ஆக்ஷன் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய டெஸ்டினேஷன் லைக் நீங்க ஆக்ஷன் வந்து ஒரு உங்களுக்கு வந்து அந்த ஃபைல வந்து லைக் நீங்க சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைல் உங்களுக்கு எங்க ரீடைரக்ட் ஆகணுமோ அந்த யூஆர்எல் ஆர் எனி ஃபைல்ஸை வந்து நீங்க அந்த ஆக்ஷன்ல கொடுக்குறப்போ இஃப் யூ கிளிக் தி சப்மிட் பட்டன் இன் யோர் ஃபார்ம் then it will redirect to that particular page or website or any other web pages or websites so that's it ஓகேப்பா டன். டுடே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஃபார்ம் டேக் டேபிள் டேக் அண்ட் ஃபார்ம் ப்ளஸ் டேபிள் இதை பற்றி பார்ப்போம். ஓகே, is my screen is visible to everyone? yes sir Okay. Input type equal to text name city input type text input type இதுக்கு நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். நம்பர் control X control V
நேம் கான்டாக்ட் சிட்டி ஸ்டேட் INP ஸ்டேட் டெக்ஸ்ட் COUNTRY country input text okay. ஓகே இந்த நேம் எல்லாமே நம்ம வந்துட்டு லேபிள்லையும் கொடுத்துக்கலாம். லேபிள் லேபிள் கான்டாக்ட் லேபிள் சிட்டி லேபிள் ஸ்டேட் லேபிள் control X control V country okay. Go live or right click பண்ணி open with live server. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நேம் கான்டாக்ட் சிட்டி ஸ்டேட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லைன் கொண்டு வரதுக்கு பிரேக் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். BR break BR break BR break BR break ஓகே ரெஃப்ரெஷ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நேம் கான்டாக்ட் சிட்டி ஸ்டேட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட்டில் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்மில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அலைன்மெண்ட் இல்லை. இதே நம்ம டேபிளில் கொடுத்து பார்ப்போம். டேபிளில் கொடுக்குறப்ப எப்படி வருதுன்னு பாருங்கள். டேபிள் டேக் நேமு டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு TRTD அப்படின்னு சொல்லுவோம். டிஆர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள் ரோன்னு சொல்லுவோம். டிடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள் டேட்டான்னு சொல்லுவோம். டேபிள் டேட்டா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செல் CELL செல். ஸோ டேபிள் டேக் உள்ளார ஒரு TR டேபிள் ரோக்குள்ளார ஒரு TD டேபிள் டேட்டா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் CELL செல். இப்போ இந்த டேபிள் டேட்டாக்குள்ளார நேம் அகைன் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு TD ஒன்று கொடுத்துக்கிறேன். இன்னொரு டேபிள் டேட்டாக்குள்ள இன்புட் டைப் டெக்ஸ்ட். அகைன் வந்துட்டு இதை Ctrl+C Ctrl+V. இப்போ நேமுக்கு பதிலாக கான்டாக்ட் இன்புட் டைப் வந்துட்டு இங்கே நம்பர். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு சிட்டியோட இன்புட் டைப்பு டெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டேட்டோட இன்புட் டைப்பு டெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் கண்ட்ரி COUNTRY கண்ட்ரியோட இன்புட் டைப்பு டெக்ஸ்ட் ஓகே.
இப்போ டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கிறப்ப அலைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபார்மில் ஒரு நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார்ம்குள்ளார கொடுக்குறப்ப நம்மளுக்கு அலைன்மெண்ட் இல்லை. பட் டேபிள்குள்ளார நம்ம கொடுக்குறப்ப ஆல்ட் டேப் கொடுத்துக்கிறேன். ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிச்சுக்கிறேன். டேபிளில் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலைன்மெண்ட் நீட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் டேட்டா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக என்ன ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸை வந்துட்டு எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இந்த காண்டாக்ட் நேம், காண்டாக்ட் சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இருக்குங்களா? இந்த கண்ட்ரி பக்கத்தில் இந்த கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா? எந்த டெக்ஸ்டோட லென்த் இருக்கோ அந்த லென்த் வரைக்கும் டேபிள் டேட்டா எடுத்துக்கும். இன்புட்டுக்கு உங்களுக்கு இன்புட் டைப் இருக்குது பார்த்தீங்களா? இன்புட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு சைஸ் இருக்கும். அந்த சைஸில் உங்களுக்கு வந்துடும். டேபிள் டேட்டாவுக்கு என்ன சைஸோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்துட்டு கொண்டு வரும். இதை நம்ம இன்னும் கிளியராக பார்க்க, டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டேபிளில் வந்துட்டு பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று கொடுத்துக்கிறேன். பார்டர் கொடுத்துட்டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த கண்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கண்ட்ரி வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு டேபிள் டேட்டா இருக்குது. இப்போ அந்த கண்ட்ரி ஒய் இருக்குங்களே, ஜஸ்ட் வந்துட்டு நான் இன்னும் ஒரு 4-5 ஒய் கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப பாருங்கள், அந்த கண்ட்ரியோட ஒய் இருக்குது பார்த்தீங்களா? எந்த டெக்ஸ்ட்டோட டெக்ஸ்ட் லென்த் இருக்குங்களே, அந்த டெக்ஸ்ட் லென்த் வரைக்கும் உங்களுக்கு டேபிள் டேட்டா வந்துட்டு ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணிக்கும். ஸோ இன்புட்டோட இன்புட் டைப்போட டிஃபால்ட் சைஸ் ஏத்தாப்புல உங்களுக்கு நெக்ஸ்ட் டேபிள் டேட்டா அலைன் ஆகிக்கிச்சு. இங்கே வந்துட்டு எந்த டெக்ஸ்ட்டோட லென்த் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டோட லென்த் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டாவோட செல்லோட சைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ட் ஆகிக்கும். இப்போ இந்த பார்டர் 1 இருக்கு, நான் வந்து ஜஸ்ட் பார்டர் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிறது பார்டரோட திக்னஸை வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்டர் 1 2 3ன்னு கொடுப்போம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்மு, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள். இப்போது இந்த சப்மிட், ரீசெட்டு, இந்த மாதிரி டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி டேக்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபார்ம்குள்ளார தான் நம்மளுக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அப்போது ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம், டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபார்மில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கல, டேபிளில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அலைன்மெண்ட் கிடைக்குது. அப்போது ஃபார்ம் ப்ளஸ் டேபிளை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இங்கே வந்துட்டு இன்னொரு டிஆர் கொடுத்துக்கிறேன், இன்னொரு டிஆர் கொடுத்து இன்னொரு டிடி ஒன்று கொடுத்துக்கிறேன், இன்னொரு டிடி ஒன்று கொடுத்துட்டு இந்த டிடியில் வந்துட்டு நான் வந்துட்டு இன்புட் கொடுத்துக்கிறேன். இன்புட் வந்துட்டு நம்ம இந்த ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுப்போம் பார்த்தீங்களா? இது வந்துட்டு நம்ம டேபிளில் கொடுக்க முடியாது. ஸோ ஃபார்ம் ஆக்ஷனில் வந்துட்டு நம்ம என்ன லிங்க் கொடுக்குறோமோ இந்த இடத்துல ஆக்ஷனில் அந்த லிங்க்கில் வந்துட்டு அந்த ஃபார்ம் வந்துட்டு போய் உங்களுக்கு சப்மிட் ஆகும். ஸோ நம்மளுக்கு டேபிளில் இருக்கக்கூடிய அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கக்கூடிய டேபிளும் எனக்கு வேணும். ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபார்ம்குள்ளார ஒர்க் பண்ணக்கூடிய டேக்ஸும் எனக்கு வேணும். அப்போ நம்ம ஃபார்ம் ப்ளஸ் டேபிளை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்புட் டைப் வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரீசெட்னு ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகே, இதில் வந்துட்டு இப்போது இன்புட் டைப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரீசெட் ஒன்று கொடுத்துருக்கேன். இங்கே வந்துட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். சப்மிட். சேம் இதே நம்ம மேலே ஃபார்ம்குள்ளாரையும் கொடுத்துக்கலாம். ஃபார்ம்குள்ளார வந்துட்டு நம்ம அகைன் ஒரு பிரேக் டேக் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம இன்புட் டைப்பு ரீசெட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்புட் டைப்பு சப்மிட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆல்ட் டேப் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ரீசெட் சப்மிட் வந்துருச்சு, இங்கேயும் ரீசெட் சப்மிட் வந்துருச்சு. இங்கே வந்துட்டு நான் ஜஸ்ட் நேமில் வந்துட்டு என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன். திக்ஷித் சிட்டி திருச்சி ஸ்டேட்டு
தமிழ்நாடு கண்ட்ரி கண்ட்ரி ஒய் அதிகமாக இருக்கா? அது ஜஸ்ட் ஓகே. சிட்டி TRICHY, ஸ்டேட் TN, கண்ட்ரி இந்தியா கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ரீசெட் கிளிக் பண்ணுறோம். இங்கே ரீசெட் கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆக்ஷனுமே நடக்கலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீசெட் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் டேக்குள்ளார தான் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு ஃபார்ம் ப்ளஸ் டேபிளாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபார்ம் டேக்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டேபிளோட அலைன்மெண்ட்டும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே வந்துட்டு இங்கே நான் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே வந்துட்டு நம்ம நேமு, கான்டாக்ட், சிட்டி ட்ரிச்சி, ஸ்டேட் வந்துட்டு TN, கண்ட்ரி இந்தியா கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்துட்டு ரீசெட் கொடுக்குறப்ப எனக்கு வேல்யூ எல்லாமே ரீசெட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்குள்ளார கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார்முக்குள்ளார ரீசெட் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி இங்கே நம்ம சப்மிட் கொடுக்குறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆக்ஷனுமே இருக்காது. பட் இங்கே வந்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்கள், பேஜ் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகும். இங்கே நான் சப்மிட் கொடுக்குறப்ப எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு நடக்காது. ஜஸ்ட் நான் வேல்யூஸ் கூட ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு வேல்யூஸ் ஃபில் பண்ணிவிட்டு வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். வேல்யூஸ் கொடுத்துட்டு நான் வந்துட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுறப்ப எந்த விதமான ஆக்ஷனுமே உங்களுக்கு வந்துட்டு நடக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு வேல்யூஸ் கொடுத்துக்கிறோம். வேல்யூஸ் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட்டை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு பேஜ் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகுது. ஏன் அப்படின்னா சப்மிட்டுக்கு வந்துட்டு நான் சப்மிட் லிங்க்கில் ஆக்ஷனில் நான் எந்த லிங்க்குமே கொடுக்கல. அதனால் உங்களுக்கு ரீலோட் ஆகி அதே பேஜுக்கு வருது. இதே ஆக்ஷனில் நான் வந்துட்டு ஜஸ்ட் https://www.amazon.com அப்படின்னு சொல்லி ஒரு யூஆர்எல் ஒன்று கொடுத்துக்கிறேன். யூஆர்எல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இந்த யூஆர்எல் கொடுத்தாச்சு. இந்த யூஆர்எல் கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் அகெயின் வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்மிட்னு கொடுக்குறப்ப ப்ளீஸ் என்டர் அ நம்பர். ஓகே, நம்பரை இன்புட் டைப்பில் நம்ம டைப் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு ஓகே நம்பர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். அந்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும். ஸோ இந்த ஆக்ஷன் யூஆர்எல்ல தான் நம்ம வந்துட்டு அந்த ஃபார்ம் எங்கே போய் சப்மிட் ஆகணுமோ அந்த யூஆர்எல் நம்ம கொடுத்துட்டா நம்மளுக்கு போய் சப்மிட் ஆகிக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஃபார்ம் டேக் தனியாக பார்த்தோம், டேபிள் தனியாக பார்த்தோம். எதனால் வந்துட்டு இப்போ ஃபார்ம் ப்ளஸ் டேபிள் சேர்த்து யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபார்ம்குள்ளார தான் ஒரு சில டேக்ஸ் ஒர்க் ஆகும். அதே மாதிரி அலைன்மெண்ட் வேணும்னா நம்ம டேபிள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார்ம் ப்ளஸ் டேபிள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபார்ம் ப்ளஸ் டேபிள் ஒன்றும் இல்லை. நம்ம டேபிள்குள்ளார ஃபார்ம் போட்டாலும் சரி, ஃபார்ம் டேக்குள்ளார டேபிள் போட்டாலும் சரி. பட் நம்ம சப்மிட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார்முக்குள்ளார டேபிள் போட்டுக்கிறது பெட்டர். அப்போது ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஃபார்ம் டேக் கொடுத்துக்கிட்டு இந்த ஃபார்ம் டேக்குள்ளார நம்ம டேபிள் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த டேபிள் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபார்முக்குள்ளார வந்துட்டு இந்த டேபிள் அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டேபிள் அப்படியே எடுத்து Ctrl+C காப்பி, Ctrl+V பேஸ்ட். ஓகே, இப்போ இந்த ஃபார்ம்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த டேபிள் வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ஜஸ்ட் நம்ம போயிட்டு ஆல்ட் டேப் கொடுத்துட்றேன். அவுட்புட்டில் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிச்சுக்கிறேன். நம்மளோட வெப்பேஜில் இப்போது நிக்ஷத்து ட்ரிச்சி TN இந்தியா. ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரீசெட் கிளிக் பண்ணுறப்ப ரீசெட் ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. தீக்ஷித், கான்டாக்ட், சிட்டி ட்ரிச்சி, ஸ்டேட்டு TN, கண்ட்ரி இந்தியா. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சப்மிட் கொடுக்குறப்ப இன்னொரு பேஜுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எடுத்துருப்போம்.
அது நம்ம லிங்க் எல்லாம் கொடுக்கல இதில். இந்த ஆக்ஷன் இருக்குங்களா, இந்த ஆக்ஷனில் போயிட்டு https colon ஸ்லாஷ் ஸ்லாஷ் www.flipkart.com. நான் சும்மா இப்போ flipkart.com கொடுத்துருக்கேன். பட் எந்த இடத்துல போய் நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்ம் சப்மிட் ஆகணுமோ அந்த யூஆர்எல் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகே, இப்போ பேக் போகிறப்ப நம்மளோட வெப் பேஜுக்கு வந்துடும். ஓகே. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்ம் டேகு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள். இப்போ லாஸ்ட்டாக இருக்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்ம் ப்ளஸ் டேபிள். ஓகே. இப்போ வந்துட்டு டேபிளில் இன்னும் வந்துட்டு நிறையா டேக்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். டேபிள் கொடுத்துக்கிறேன். டேபிள் கொடுத்துட்டு ஒரு டிஆர் ஒன்று கொடுத்துக்கிறேன். டிஆர்னா என்ன, டேபிள் ரோ. டிடி கொடுத்துக்கிறேன். டிடினா டேபிள் டேட்டா. டேபிள் டேட்டா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ செல், சிஇஎல்எல். இதில் வந்துட்டு இந்த டிடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிடி கொடுத்தா டேபிள் டேட்டா. டிஹச்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஹெட்டிங். இந்த டேபிள் ஹெட்டிங் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டை போல்டாக காட்டும். ஹெட்டிங் டேக் மாதிரி போல்டாக காட்டும் நம்மளுக்கு. டிஹச்சில் வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு எஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். எஸ் நம்பர் டிஹச் டிஹச் எஸ் நம்பர். ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட் டீமில் வந்துட்டு நம்ம பிளேயர் கொடுக்குற மாதிரி. இந்த டேபிளுக்குள்ளார நம்ம டேபிளுக்கு மேலே கூட கொடுத்துக்கலாம். ஒரு H1 டேக்கில் கிரிக்கெட் டீம்னு கொடுத்துக்கிறேன். CRICKET கிரிக்கெட், TEAM டீம். எஸ் நம்பர், பிளேயர் நேம். ஓகே, வெளியே கொடுத்துருக்கேன். இதை அப்படியே கண்ட்ரோல் எக்ஸு, கண்ட்ரோல் வி. நெக்ஸ்ட் இன்னொரு டிஹெச் ஒன்று கொடுத்துக்கிட்டு எஸ் நம்பர், பிளேயர் நேம், ரோல் பேட்ஸ்மேனா பவுலரா, ரோலு, மேட்சஸ், எத்தனை மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மேட்சஸ், MATCHES மேட்சஸ். டிஹெச் கண்ட்ரி, COUNTRY. ஓகே. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ண டிஹெச் போட்டிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு டிஆர் ஒன்று கொடுத்துக்கிறேன். இன்னொரு டிஆர் ஒன்று கொடுத்துட்டு அந்த டிஆர் டேபிள் ரோக்குள்ளார டேபிள் டேட்டா கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் எஸ் நம்பரில் நான் ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிடி. நெக்ஸ்ட்டு டேபிள் டேட்டா பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிளேயர் நேம் சச்சின். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோலு ஆல்ரவுண்டா, டிடி ஆல் ரவுண்டா. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு டிடி ஒன்று கொடுத்துக்கிறேன். இன்னொரு டிடிக்கு வந்துட்டு மேட்சஸ். மேபி ஹீ வுட் ஹவ் பிளேட் மோர் தேன் 500 மேட்சஸ். நான் ஜஸ்ட் வந்துட்டு ஓகே ஒரு 1000 கொடுத்துக்கலாம். 1000. கண்ட்ரி இந்தியா, டிடி இந்தியா. ஓகே. ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் வி. இதில் செகண்ட் பிளேயர் மேத்யூ ஹெய்டன், HEYDEN, மேத்யூ ஹெய்டன்.
பேட்ஸ்மேன். ஒரு 500 போட்டுக்கலாம். 500 ஆஸ்திரேலியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சௌரவ் கங்குலி, ஆல்ரவுண்டர், 600 இந்தியா. ஓகே, ஜஸ்ட் இதை வந்துட்டு நம்ம எப்படி கொடுத்தாலும் ஓகே. இல்லை நம்ம டி ஹெட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. இந்த டேக் கொடுக்காமலே உங்களுக்கு அவுட்புட் வரும். பட் இன்னும் ப்ரொஃபஷனலாக இருக்கிற இப்போ டி ஹெட்னு கொடுத்துக்கிட்டு இந்த டி ஹெட்குள்ளார நான் பார்த்தீங்கன்னா இந்த டி ஹெச்சை வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி. பேஜ் அலைன்மெண்ட்டுக்கு நம்ம ஆல்ட்டு ஷிஃப்ட்டு எஃப் கொடுத்தீங்கன்னா பேஜ் அலைன்மெண்ட் ஆகிக்கும். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டி ஹெட்டுக்குள்ளார நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டி பாடி கொடுத்துக்கிறோம். டி பாடிக்குள்ளார அதர் கண்டென்ட் பாடி செக்ஷன் எல்லாமே நம்ம வந்துட்டு டி பாடிக்குள்ளார நம்ம கொடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் எக்ஸ், அப்படியே டி பாடிக்குள்ளார கண்ட்ரோல் வி, ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் பேஜ் அலைன்மெண்ட்டு, ஆல்ட் இசட்டு பேராகிராஃப் அலைன்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம கிரிக்கெட் டீம் இது கொடுத்துருக்கோம். டி ஹெட்டில் கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்துட்டு போல்டராக காட்டும். ஒரு ஹெட்டிங் செக்ஷனுக்காக நீங்கள் டி ஹெச் யூஸ் பண்ணிக்கலாம். டி பாடி பாடி செக்ஷனுக்கு. ஓகே, இப்போ ஆல்ட்டு டேப். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் அடிச்சுக்கிறேன். சர்வர் லோட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதாகிக்கும். ரியல் டைமில் உங்களுக்கு லைவ் சர்வர் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ் நம்பர் 1 to 1 இருக்கா, 1 to 3ன்னு மாற்றிக்கலாம். 1 2 சௌரவ் கங்குலிக்கு வந்துட்டு 3. ஓகே, ஜஸ்ட் ஒரு டேபிள் பார்டர் ஒன்று கொடுத்துக்கலாம். பார்டர் கொடுக்க H1 கிரிக்கெட் டீமு டேபிள் டி ஹெட்டு, டேபிளில் பார்டர் கொடுத்துட்டு பார்டர் செக்ஷனில் நம்ம பார்டர் 5 ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் அடிச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா எஸ் நம்பர் பிளேயர் நேமு ரோலு மேட்சஸ் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு போல்டராக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ டிஹெச் அதில் நம்ம கொடுக்குறப்ப டேபிள் ஹெட் அதில் டிஹெச்சில் கொடுக்குறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்துட்டு போல்டரில் இருக்கும். ஓகே, டிஆர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிஆருக்கு வந்துட்டு நம்ம ஸ்டைல் டேக் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு கலர் கலர் வந்துட்டு க்ரீன். இப்போ கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு க்ரீனில் வந்துருச்சு. இது எனக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு பிளாக்லேயே இருக்கட்டும், இல்லைனா ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டு ஒயிட்டில் கொடுத்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு ப்ளூ கலர் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது கலர்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் கலரு, இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலருக்கு வந்துட்டு நான் ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ப்ளூ கொடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் அடிக்கிறப்ப எனக்கு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஒயிட்டர் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் இஸ் இன் பிஜி இஸ் இன் ப்ளூ. நெக்ஸ்ட் அதர்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். டி பாடி செக்ஷன் இருக்கு. டி பாடி செக்ஷனில் ஸ்டைலு, பேக்ரவுண்ட் கலர் மேபி ஐ ஜஸ்ட் கிவ் பிஸ்க் கொடுத்து பார்ப்போம். ஓகே, கலர் சேஞ்ச் ஆகுது. இன்னும் கொஞ்சம் வேறு கலர் கொடுத்து பார்ப்போம். ஐ எம் கிவிங் மேபி கிரே.
இதெல்லாம் கோல்டன் ராட் கொடுத்து பார்ப்போம். இன்னும் டார்க்கராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்து நம்ம வெப் ப்ரௌசரில் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கண்டென்ட் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் டீமு, எஸ் நம்பர், பிளேயர் நேமு, ரோல், மேட்சஸ், கண்ட்ரி. இதில் இந்த செக்ஷன் நம்ம வந்துட்டு பிஜி வந்துட்டு ப்ளூ கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் ஒயிட்டு. இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் பிளாக்கே தான் இருக்குது. பேக்ரவுண்ட் பிஜி கலர் மட்டும் நம்ம கோல்டன் ராட் கலர் கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டேபிள் டேக்கில் ரோ ஸ்பேன், கால் ஸ்பேன் ஒன்று இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்துட்டோம்னா கமெண்ட் வில் நாட் அஃபெக்ட் த கோட். இந்த கமெண்ட்டில் வந்துட்டு ஜஸ்ட் நான் ரோ ஸ்பேன் கமா கால் ஸ்பேன் கொடுத்துக்கிறேன். ரோ ஸ்பேன் கமா கால் ஸ்பேன். ஓகே, இதில் டேபிள் டிஆர் டேபிள் ரோ. இதில் டிஹெச் ஜஸ்ட் ஸ்நாக்ஸு காஸ்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். மோடி டீ ஸ்டாக். இதில் டிஹெச் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஸ்நாக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸ்நாக்ஸ்னு கொடுத்துட்டு அகைன் இந்த டிஹெச்சில் வந்துட்டு நான் காஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸு காஸ்ட், சிஓஎஸ்டி காஸ்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இதில் அகெயின் டிஆர் டேபிள் ரோ கொடுத்துக்கிறேன். டேபிள் ரோ கொடுத்துட்டு இதில் வந்துட்டு டிடி கொடுத்துக்கிறேன். டேபிள் டேட்டா ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கலாம்? வடை, பச்சி, பூண்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டீ கொடுத்துருவோம். டீ டீ டிடி. டிடியில் வந்துட்டு டீயோட ப்ரைஸ் வந்துட்டு இப்போ 12. டிஆர் அகைன் டேபிள் ரோவில் டிடி டேபிள் டேட்டாவில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி கொடுத்துக்கலாம். டீ, வடை, ஃபஸ்ட்டு இன்னொரு காஃபி ஒன்று கொடுத்துருவோம். டீ, காஃபி. காஃபியோட ப்ரைஸ் வந்துட்டு 15. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிஆர் டிடி டேபிள் டேட்டா. இதில் வடா வடா டிடி டேபிள் டேட்டா ப்ரைஸ் வந்துட்டு நான் ஜஸ்ட் 8ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். இதை காப்பி பண்ணிவிட்டு வடை, போண்டா, பச்சி. ஓகே, வடை எடுத்துட்டு பிஓஎன்டிஏ போண்டா. வடை, போண்டா, பிஏஜேஜேஐ பச்சி. அகைன் லாஸ்ட் லைனில் வந்துட்டு டிடி பிஸ்கெட்ஸ் ஃப்ரீ டு ஆல். பிஸ்கெட்ஸ் ஃப்ரீ டு ஆல். ஓகே, இப்போ டேபிள் டேக் இதெல்லாம் ஓகே டன். இப்போ ஆல்ட்டு டேப் கொடுத்துக்கிறேன். ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிச்சுக்கிறேன். ரெஃப்ரெஷ் ஒன்று அடிச்சுட்டு அப்படியே பாட்டமில் நம்ம வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஓகே பார்டர் கொடுத்துக்கலாம். டேபிளுக்கு வந்துட்டு பார்டர், பிஓஆர்டிஇஆர் பார்டர் வந்துட்டு 2 கொடுத்துக்கிறேன். பார்டர் 2. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் இருக்குது, காஸ்ட் இருக்குது. டீ, காஃபி, வடை, பச்சி, போண்டா இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது.
பட் பிஸ்கஸ் ஃப்ரீ டு ஆல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ வடை போண்டா பஜ்ஜி பார்த்தீங்கன்னா மூணுமே உங்களுக்கு வந்துட்டு சேம் ப்ரைஸ் தான். ஸோ அது மூணுமே நம்ம ஒரே ஒரு 8 மட்டும் போட்டால் போதும். பிஸ்கஸ் ஃப்ரீ டு ஆல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு டேபிள் டேட்டாவில் இருக்குது. நம்ம ரெண்டு டேபிள் டேட்டா ரெண்டு காலமில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த காஸ்ட் எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிஸ்கஸ் ஃப்ரீ டு ஆலுங்கிறது காஸ்ட் எண்டு வரைக்கும் வந்துடும். ஸோ பார்க்க இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். மூணு வாட்டி நம்ம டைப் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம ரோஸ் பேன் கால்ஸ் பேன் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த டேபிள் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் பேன் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ரோஸ் பேன் கொடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வடை போண்டா பச்சி வந்துட்டு உங்களுக்கு 3 ரோ இருக்குது. அப்போ எனக்கு 3 ரோவை ஜாயின் பண்ணணும். அப்போ ரோஸ் பேன் ஈக்குவல் டு நான் 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த TD8 எடுத்துடலாம். இந்த TD8 எடுத்துடலாம். ஒரு வாட்டி நம்ம டிடி கொடுத்துட்டு அதில் 8 கொடுத்துட்டோம், ரோஸ் பேன் 3 கொடுத்துட்டோம்னா 3 ரோவை வந்துட்டு அதை ரோஸ் பேன் வந்துட்டு உங்களுக்கு ரோ வந்துட்டு 3 ரோஸை வந்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப எனக்கு அந்த 3 ரோ போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரே 3 ரோ வந்துட்டு ஒரே ரோவை நம்மளுக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு 8 இருக்கு. இந்த 8 வந்துட்டு நம்மளுக்கு சென்டர் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம அலைன் சென்டர். ஓகே, இதே மாதிரி இந்த மற்ற ப்ரைஸஸ்க்கும் நம்ம அலைன் சென்டரை கொடுத்துக்கலாம். இந்த டிடியில் போயிட்டு அலைன் சென்டர், இந்த டிடிலையும் போயிட்டு நம்ம அலைன் சென்டர். ஓகே, இப்போ நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ப்ரைஸஸ் எல்லாமே நம்மளுக்கு சென்டரில் வந்துருச்சு. இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் ஃப்ரீ டு ஆல் வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். ஸோ 3 ரோவை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் பேன் யூஸ் பண்ணோம். இப்போ ஸ்நாக்ஸ் ஒரு காலம் இருக்குது, காஸ்ட் ஒரு காலம் இருக்குது. இந்த ரெண்டு காலமை merge பண்ணுறதுக்கு நம்ம கால் ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் பேன் இஸ் யூஸ்டு டு merge த ரோஸ் அண்ட் கால் ஸ்பேன் இஸ் யூஸ்டு டு merge த காலம்ஸ். இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் ஃப்ரீ டு ஆல் இதில் வந்துட்டு நம்ம இந்த டிடியில் வந்துட்டு நம்ம கால் ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கலாம். கால் ஸ்பேன் கொடுத்துட்டு எத்தனை காலம் இருந்துச்சு நம்மளுக்கு? ஸ்நாக்ஸ் ஒரு காலம், காஸ்ட் ஒரு காலம் இருக்குது. இதுக்கு வந்துட்டு நம்ம 2 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஸ்கெட்ஸ் ஃப்ரீ டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆஹ், ஒரே செல்லாக நம்மளுக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆகிக்கிச்சு. ஸோ இது பார்க்க இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ ரோஸ் பேன் கால் ஸ்பேனோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் டேக்கில் போட்டுக்கலாம். ஓகே, ரோஸ் பேன் கால் ஸ்பேனோட பர்பஸ் இதுதான் உங்களுக்கு. ஓகே, லுக்கிங் குட். ஓகே. ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு சின்ன டைம் டேபிள் அது அப்படியே வந்துட்டு நம்ம ரெப்ளிகா பண்ணலாம். இந்த டைம் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு இந்த டைம் டேபிள் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண டைம் டேபிள் இது சும்மா இந்த ஒரு டைம் டேபிள். இந்த டைம் டேபிள் வந்துட்டு அகைன் வந்துட்டு நம்ம ரெப்ளிகா பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் பேஜ் இங்கே கொண்டு வந்துடுறேன், காலேஜ் டைம் டேபிள் இங்கே கொண்டு வந்துடுறேன். இந்த டைம் டேபிள் அப்படியே நம்ம ரெப்ளிகா பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டைட்டிலில் வந்துட்டு காலேஜ் டைம் டேபிள் இருக்குது. அந்த டைட்டில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ப்ராக்டிஸ்.html இருந்து இதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு
காலேஜ் டைம் டேபிள் அப்படிங்கிறது இங்கே டைட்டில் கார்ட்லேயும் இருக்குது, இங்கே ஸ்டார்டிங்லேயும் இருக்குது. போஸ்ட் வந்துட்டு ஷிஃப்ட் ஒன்று என்டர். இது என்ன? ஷிஃப்ட் ஒன் என்டர். இது வந்துட்டு நம்மளுக்கு பாய்லர் பிளேட். பாய்லர் பிளேட் இஸ் நத்திங் பட் அண்ட் சின்டாக்ஸ் ஆஃப் த HTML. இந்த பாய்லர் பிளேட்டில் இப்போது டைட்டில் கார்டு இருக்குது. இந்த டைட்டில் கார்டில் நான் வந்துட்டு காலேஜ் டைம் டேபிள் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். காலேஜ் டைம் காலேஜ் டைம் டேபிள் 2. ஒரு ரெஃப்ரெஷ் அடிப்போம். ஓகே, காலேஜ் டைம் டேபிள் 2. கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் மைனஸ் இதில் ரீசெட் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் மைனஸ் ரீசெட் கிளிக் பண்ணிங்கன்னா 100%க்கு வந்துடும். ஓகே, காலேஜ் டைம் டேபிள் 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஒரு கேப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த கேப்ஷனில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செமஸ்டர் டைம் டேபிள். ஓகே, காலேஜ் டைம் டேபிள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ பாடி செக்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு H2 டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு காலேஜ் டைம் டேபிள் COLLEGE டைம் டேபிள். நம்ம டைட்டில் கார்டு கொடுத்துறது நம்மளுக்கு டைட்டிலில் காட்டும். இது வந்துட்டு காலேஜ் டைம் டேபிள் 2ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேப்ஷன் ஒன்று இருக்குது. கேப்ஷன் வந்துட்டு போல்டில் இருக்குது. ஸோ நம்ம போல்டு கொடுத்துக்கிறோம். ஃபார்மேட்டிக் டேக்கில் போல்டு. இதில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செமஸ்டர் டேபிள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் semester timetable semester time table. Okay, timetable joint. Okay, semester timetable. ஓகே, இது ரெண்டுமே இப்போ நம்மளுக்கு லெஃப்டில் இருக்குது. நம்மளுக்கு சென்டரில் வேணும். சென்டரில் கொண்டு வர அலைன். ஓகே, இதில் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் டேக்கில் அலைன் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, இந்த டெக்ஸ்ட் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட் இது கொடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு டே 9 to 10, 10 to 11, 11 to 12, 12 to 1, 2 to 3, 3 to 4. TR TH day 9 to 10, 10 to 11, 11 to 12, 12 to 1, 2 to 3, 3 to 4. TH 9 to 10, 10 to 11.
11 to 12. 12 to 1. 2 to 3, 3 to 4. ஓகே, டன் டன் டன். இதில் இப்போது வித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்மாலராக இருக்குது. வித்து வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டைல் வித்து வந்துட்டு நம்ம 100%. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா மண்டே HTML, CSS, JS, ஃப்ரண்ட் அண்ட் லேப், லஞ்ச் நடுவில். ஸோ மண்டே டிஆர் டிடி. டிடியில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிஹெச். இதில் வந்துட்டு நம்மளுக்கு மண்டே MONDAY மண்டே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிடி HTML, CSS, JS, HTML. நெக்ஸ்ட் டிடி CSS. நெக்ஸ்ட் டிடி JS. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்மளுக்கு ஓகே லஞ்ச் காலம். இது வந்துட்டு டிடி LUNCH லஞ்ச். ஓகே, இந்த லஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 ரோஸை வந்துட்டு நம்மளுக்கு ஜாயின் பண்ணுது. ஸோ நம்ம இந்த லஞ்சை வந்துட்டு நம்ம டிடி ரோஸ் பேன் கொடுத்துக்கலாம். ரோஸ் பேன் கொடுத்துட்டு 5. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு 2 to 3, 3 to 4. இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் லேப். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிடி டேபிள் டேட்டாவில் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் லேப் FRONT ஃப்ரண்ட் அண்ட் லேப். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஸ்பேன் இருக்கு. கால் ஸ்பேன் வந்துட்டு நம்மளுக்கு 2. ஓகே, ஜஸ்ட் இது அப்படியே வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு Ctrl+C. நெக்ஸ்ட்டு Ctrl+V. இதில் வந்துட்டு நம்மளுக்கு டியூஸ்டே TUESDAY டியூஸ்டே கொடுத்துக்கிறேன். மற்றபடி டேட்டா ஒன்றா இருக்கட்டும். கால் ஸ்பேன் மட்டும் இதில் நம்மளுக்கு கிடையாது. ஓகே,
ஓகே, டன் டன் டன். இப்போ லஞ்ச் வந்துட்டு நம்மளுக்கு சென்டரில் வரணும். ஓகே, இது ரெண்டு டேட்டா செல்ஸ், ஆஃப் ஸ்கில், ஆப்டிடியூட். ஃப்ரண்ட் அண்ட் லேப் இது ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சாஃப்ட் ஸ்கில், ஆட்டிடியூட். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு Ctrl+C, Ctrl+V. இதில் இதில் காஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஒரு இது தள்ளி போகுது. ஓகே, லாஸ்ட்டில் வந்துட்டு ஓகே 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 ஓகே. இந்த லென்ஸ் அகைன் நம்ம கொடுக்க தேவையில்ல. ஆஸ் வந்துட்டு நம்ம முன்னாடி கொடுத்துட்டோம். ஸோ இது கொடுக்க தேவையில்ல. இது எடுத்துடலாம். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் லேப். ஓகே, இந்த டிஆர்லேயும் அலைன் சென்டர், அலைன் சென்டர். நெக்ஸ்ட் ஒன் டிஆர்லேயும் அலைன் சென்டர். ஓகே, இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் லேபு செகண்ட், அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் லேப் வந்துட்டு நம்ம இன்னொரு டேட்டா நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் லேபு செகண்ட் ஃப்ரண்ட் அண்ட் லேப். இதில் வந்துட்டு இன்னொரு டிடி பேக்கெண்ட் லேப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டூ ஸ்பிளிட்டுக்கு இதை கொடுத்துக்கிறேன். Ctrl+C, Ctrl+V, Ctrl+C, Ctrl+V. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, ஒரு 5 ரோஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, மண்டே டியூஸ்டே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே. ஓகே, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே. ஓகே, டேட்டா எல்லாம் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஜஸ்ட் கலரிங் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்கை ப்ளூ கலர் ஒன்று கொடுக்கு. டே 9 to 10. இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டிஆரில் ஸ்டைலு, பேக்ரவுண்ட் கலரு ப்ளூ. லைட் ப்ளூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலேஜ் டைம் டேபிளில் லாஸ்ட் ப்ரிப்பேர் பை கோட்டல் அகாடமி, இதில் வந்துட்டு நம்மளுக்கு கிரே கலரு. இன்னொரு டிஆர் ஒன்று கொடுத்துப்போம். இன்னொரு டிஆர் ஒன்று கொடுத்துட்டு இதில் டிடி ஒன்று ப்ரிப்பேர்டு பை கோட்டாலன். ஓகே, இதுக்கு வந்துட்டு கிரே கொடுக்கணும். ஓகே, இப்போ ப்ரிப்பேர் பை கோட்டாலன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் டேட்டா செல்லில் இருக்குது. இதை நம்ம டெக்ஸ்டைலிங் சென்டர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மொத்தம் வந்துட்டு 1 2 3 4
5 6 7 7 காலம் இருக்குது. அப்போ நம்ம காலமை வந்துட்டு merge பண்ணுறதுக்கு கால் ஸ்பேன் யூஸ் பண்ணிப்போம். கால் ஸ்பேன் 7ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஆரை வந்துட்டு நம்ம அலைன் சென்டர் கொடுத்து டெக்ஸ்ட்டை சென்டருக்கு கொண்டு வந்துடுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த டேபிள் டேட்டா வந்துட்டு நம்ம merge பண்ணுறதுக்கு டிடியில் கால் ஸ்பேன் கொடுத்துக்கிறோம். கால் ஸ்பேன் கொடுத்துட்டு 7 7 காலம் இருந்துச்சு, நம்ம 7 கொடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு merge ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு வந்துட்டு டிஆரில் நம்ம கலரிங் கொடுத்துக்கலாம். ஸ்டைலு பேக்ரவுண்ட் கலர் கிரே. ஓகே, மோர் ஓவர் சிமிலராக வந்திருக்கா? ஓகே, மோர் ஓவர் நம்மளுக்கு சிமிலராக வந்திருக்கு. பட் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் என்னென்ன வேணும் அப்படின்னா நம்ம பேடிங் கொடுத்துருக்கோம், செல் பேடிங் கொடுத்துருக்கோம், செல் ஸ்பேசிங் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். செல் பேடிங்னா டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா செல் பேடிங். இதே வந்துட்டு இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸஸ், இந்த லைன்ஸுக்கு வெளியில் கொடுக்குறது வந்துட்டு நம்மளுக்கு செல் ஸ்பேசிங். இப்போ அதை பார்த்துருவோம். நம்மளோட இதில் வந்துட்டு செல் பேடிங் இன்னும் கொடுக்கல, இது நம்ம கொடுத்துக்கலாம். டேபிளுக்கு போகிறோம். டேபிளுக்கு போயிட்டு டேபிள் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல் பேடிங் ஈக்குவல் டு ஒரு 10 கொடுத்துக்கலாம். 10 பிக்சல் கொடுத்துட்டு ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு செல் பேடிங் அப்ளை ஆகிருக்கு. இந்த லைனுக்கு வெளியில் அப்ளை ஆகக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல் ஸ்பேசிங். செல் ஸ்பேசிங் ஈக்குவல் டு ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். 10 பிக்சல் கொடுக்குறப்போ நம்மளுக்கு செல் ஸ்பேசிங் வந்துட்டு நம்மளுக்கு அப்ளை ஆகிருக்கு. இது இன்னும் பார்க்க இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே காய்ஸ், இது வரைக்கும் புரிஞ்சது எல்லாருக்கும்? டவுட்ஸ் இருக்கிறவங்க டவுட்ஸ் கேட்கலாம். பிரியதர்ஷினி, அபிநயா, பூஜா, கணபதி பிரியா, ஜெயஸ்ரீ, மோனிகா, பிரவீன், சாஜனா, சங்கீதா, சண்முக பிரியா, ஸ்ரீஜா. டவுட்ஸ் இருக்கிறவங்க கேட்கலாம். சார், அந்த கேப்ஷன் டேக்ல நம்ம ஸ்டைல் அப்ளை பண்றப்போ ஏன் நமக்கு அது அப்ளை ஆகல? ஓகே, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து வந்துட்டு நம்மளுக்கு பிளாக்னு சொல்லுவோம் சரிங்களா? அந்த பிளாக் வந்துட்டு நம்மளுக்கு அதில் பிளாக்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை ஆகும். இது வந்துட்டு நம்மளுக்கு பிளாக் டேக்ல வரல. புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே, வேற எனி ஒன் எல்ஸ்? ஓகே, அப்படியே ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணுங்க எனி ஒன்.
இப்போ நம்மளுக்கு ஃபார்ம் டேக் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்ம்குள்ளார நம்மளுக்கு வந்துட்டு சப்மிட்டும் ரீசெட்டும் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி ஃபார்ம்குள்ளார தான் ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி கேப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக டேபிள்குள்ளார தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு அந்த டைமில் கேப்ஷன் நம்ம கொடுக்குறப்ப வரல, again நான் டேபிள்குள்ளார அதை தூக்கி நம்ம டேபிள்குள்ளார நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப்ஷன் டேகை டேபிளுக்குள்ளார ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேப்ஷனுக்கு வெளியில் நம்ம கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்டில் இருக்குது. இது வந்துட்டு நம்ம டேபிள்குள்ளார நான் ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செமஸ்டர் டேபிள் இந்த கேப்ஷன் டேக் வந்துட்டு இங்கே லெஃப்டில் இருக்குது. இந்த கேப்ஷன் டேகை அப்படியே நம்ம எடுத்து டேபிளுக்குள்ளார ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் பேஜ் அலைன்மெண்ட்டு. ஓகே, எனிதிங் எல்ஸ் கைஸ்? எது இருந்தாலும் கேளுங்க. பிரவீன் அன்மியூட் பண்ணி ஸ்பீக் பண்ணுங்க. பிரவீன். எஸ் சார். ஓகேப்பா, ஜஸ்ட் சம்மரைஸ் த டாபிக்ஸ், என்னென்ன டாபிக்ஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மரைஸ் பண்ணலாமா? ஓகே சார். சார் வந்து ஓகேப்பா டன். நீங்கள் வந்து டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ் பார்த்தோம். ம் லைக் வந்து டேபிளோட கோர் எலிமெண்ட்ஸ் வந்து அதை டேபிள்ன்ற கண்டெய்னர் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் டேபிளோட ரோ, டேபிளோட ஹெட்டர் எப்படி கொடுக்குறோம், டேபிளோட டேட்டா எப்படி கொடுக்குறோன்றதை பார்த்தோம் சார். ம் அப்புறம் பார்டர் வந்து டேபிள் எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் டேபிளில் டேட்டாஸ் வந்து எப்படி அலைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம் சார். ஓகே. வேற நம்ம வந்துட்டு ஃபார்ம் பார்த்தோம், டேபிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபார்ம் ப்ளஸ் டேபிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம டி ஹெட் டி பாடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். தென் வந்துட்டு நம்ம பார்டர்னா என்ன, அப்புறம் ரோ ஸ்பேன் கால் ஸ்பேன் அது என்ன, அப்புறம் நம்ம வந்துட்டு செல் ஸ்பேசிங் செல் பேடிங் இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் ஓகே, தீஸ் திங்ஸ்லாம் நம்ம டேபிள் பற்றி இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம். ஃபார்ம் டேபிள், ஃபார்ம் ப்ளஸ் டேபிள் இதெல்லாமே பார்த்தோம். Okay, fine, guys. Is there any questions or doubts from anyone else? Shall we wind up? ஓகே. Okay, pa. Yes, Okay, sir. bye. Bye. தேங்க்யூ சார். Thank you. Thank you, sir.